ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். லைக்கன்ஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டரில் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைக்கன்ஸ்ல இருந்து லைக்கன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ். இதுதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கடைசி வீடியோ. இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 விஷயங்கள மெயினா நம்ம வந்து பார்க்கணும். அதோடைய யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் வழியா, அதாவது இந்த லைக்கன வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா, பெனிஃபிஷியலா இருக்கு, அந்த விஷயங்கள நம்ம பார்க்கணும். 2வது லைக்கன் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் என்ன, இது 2த்தையும் படியும் நம்ம வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல லைக்கனுடைய யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன, எதுக்கெல்லாம் லைக்கன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, கடைசியா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன், யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸில் முதல்ல நம்ம லைக்கன் அஸ் எ ஃபுட், லைக்கனை ஃபுட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லைக்கன் இஸ் யூஸ்டு ஃபுட் பிகாஸ் தே ஆர் ரிச் இன் பாலிசாக்கரைட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் சம் என்சைம்ஸ். லைக்கன்ஸ்லையும் மற்ற வெஜிடபிள்ஸில் இருக்க மாதிரி பாலிசாக்கரைட்ஸ், விட்டமின்ஸ், சம் என்சைம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் ஃபுட்டுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில முக்கியமான லைக்கன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டெட்ரேரியா ஐலாண்டிகா, ஐஸ்லாண்ட் மாஸ். காமன் நேம் வந்து ஐஸ்லாண்ட் மாஸ். சயின்டிஃபிக் நேம் சிட்ரேரியா ஐலாண்டிகா. இந்த லைக்கனை கன்சியூம்ட் இன் நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாண்ட், அதர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்றது யூரோப்போட நார்த் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், அதாவது காமனாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இந்த சிட்ரேரியா ஐலாண்டிகா அப்படின்ற லைக்கனை சாப்பிடுவாங்க, ஃபுட்டுக்காக வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்து வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் பார்மிலியா, இதை காமனாக ராக் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் யூஸ்டு ஃபார் கறி ப்ரிப்பரேஷன் இன் இந்தியா. அப்போ இந்தியாவிலையும் வந்து லைக்கனை வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்மிலியா ஸ்பீஷீஸ், ராக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லுவாங்க. அதை கறி ப்ரிப்பரேஷன், குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த லைக்கனை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். அடுத்ததா எர்வினியா ப்ரூனாஸ்ட்ரி வாஸ் யூஸ் அஸ் பேக்கிங் பவுடர் பை எகிப்தியன்ஸ். அப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எர்வினியா ப்ரூனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கனை பேக்கிங் பவுடராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேக்கிங்காக, பிரெட் தயாரிக்கிறது, ரொட்டி ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எர்வினியா ப்ரூனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கனை வந்து யூஸ் பண்ணுறாங்க பேக்கிங் பர்பஸ்க்காக. அடுத்து இன் ஃப்ரான்ஸ், லைக்கன்ஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் சாக்லேட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ். ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சில ஸ்பீஷிஸ் ஆஃப் லைக்கன்ஸை வந்து சாக்லேட் அண்ட் பேஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லெக்கனோரா எஸ்குலண்டா, மன்னா லைக்கன்ஸ். ஓகேங்களா, இது வந்து காமன் நேம் மன்னா லைக்கன். மன்னா லைக்கன்ஸ் இஸ் கன்சியூம்டு பை டெசர்ட் ட்ரைப் இன் ஏஷியா மைனர். டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து ஏஷியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிட்டில் ஏஷியா அப்படின்னு காமனாக வந்து சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெக்கனோரா எஸ்குலண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கனை வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ லைக்கனை ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன லைக்கன் என்ன மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐலாண்ட் மாஸ், ஓகேங்களா, இதுக்கு என்ன சொல்கிறாங்க, செட்ரேரியா ஐலாண்டிகா. நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாண்டில் வந்து இது சாப்பிட்றாங்க. பார்மிலியா ஸ்பீஷிஸ் வந்து இந்தியாவில் குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. எர்வினியா ப்ரூனாஸ்ட்ரி அப்படின்றத பேக்கிங் பவுடராக எகிப்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் சாக்லேட் அண்ட் பேஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சில லைக்கன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லெக்கனோரா எஸ்குலண்டாவை வந்து டெசர்ட் ட்ரைப்ஸ், ஏஷியா மைனரில் இருக்கக்கூடிய டெசர்ட் ட்ரைப்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில எடிபிள் லைக்கன்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து லைக்கனை ஃபாடராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக்கன் அஸ் ஃபாடர். ஃபாடர் அப்படின்றது என்னன்னா, இந்த கேட்டல்ஸ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து நம்ம கொடுக்குறோன்னே, அதை ஃபாடர் அப்படின்னு சொல்லலாம். ஆடு மாடுங்களுக்கு தீவனமாக நம்ம வந்து லைக்கன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஆடு மாடு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே, இந்த கேட்டல்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே வந்துடும் அந்த இடத்துல, வீட்டில் வளரக்கூடியது, அது எல்லாத்துக்குமே வந்து ஃபாடராக வந்து யூஸ் பண்ணலாம். லைக்கன் சச்சஸ் லொபாரியா பல்மனேரியா, எர்வினியா ப்ரூனாஸ்ட்ரி, ராமலினா பாக்சினியா அண்ட் ராமனியா ஃபாஸ்டிகேட்டா ஆர் யூஸ்ட் அஸ் ஃபாடர் ஃபார் கேட்டில். இதெல்லாமே வந்து கேட்டலுக்கு ஃபாடராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா, ரெயின்டீர் மாஸ். இதை காமனாக ரெயின்டீர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஆர் யூஸ்ட் அஸ் ஃபாடர் ஃபார் மஸ் ஆக்சன், கேரிபு, ரெயின்டீர் அண்ட் வேரியஸ் வைல்ட் அனிமல். இந்த மக்ஸ் ஆஸ்கன் அப்படின்றது என்னென்னா, ஒரு வகையான எருமை.
ஸோ இது வந்து குளிர் பிரதேசங்கள்ல அதிகமா நம்ம வந்து பார்க்க முடியும். குளிர் பிரதேசங்கள் இப்ப இங்க எப்படி காட்டு எருமைலாம் காமிக்கிறாங்க. அந்த மாரி குளிர் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு எருமை வகை தான் வந்து இந்த மஸ்க் ஆக்சன். கேரிபூ, ரெயின்டீர் இதெல்லாமே என்ன அப்டின்னா வைல்ட் அனிமல்ஸ் ஓகேங்களா. ஒரு சில வைல்ட் அனிமல், ஒரு சிலர் டொமஸ்டிகேட்டும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, இந்த ரெயின்டீர் மாஸ தான் வந்து சாப்பிடுது. இந்த ரெயின்டீர் மாஸ் அப்டின்றது ஒரு பனி பிரதேசத்தில வளரக்கூடிய ஒரு லைக்கன். மெயினா ஃபுட்டா வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ் இந்த மாரியான அனிமல்ஸ்லாம் வந்து இந்த க்ளாடோனியா ராஞ்சிஃபெரினாவ தான் ஃபுட்டா வந்து மெயினா அதெல்லாம் சாப்பிடுது. அடுத்து சிட்ரேரியா ஐலேண்டிகா, ஐலேண்ட் மாஸ் யூஸ்டு ஃபார் ஃபாடர் ஃபார் ஹார்ஸஸ். குதிரைங்களுக்கு வந்து தீவனமா வந்து குடுக்குறாங்க. இந்த ஐலேண்ட் மாஸ். இத நம்ம கூட வந்து சாப்பிடலாம். ஈவன் குதிரைங்களுக்கும் வந்து இந்த சிட்ரேரியா ஐலேண்டிகாவ வந்து தீவனமா வந்து குடுக்குறாங்க. நியூமரஸ் அனிமல் இன்க்ளூடிங் மைட்ஸ், கேட்டர்பில்லர், டெர்மைட்ஸ், ஸ்னைல், ஸ்லக் ஆர் பார்ஷியலி ஆர் என்டையர்லி டிபெண்ட் ஆன் லைக்கன் ஃபார் தட் டயட். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்டின்னா, கம்ப்ளீட்டாவோ இல்ல பார்ஷியலாவோ அதுங்களுடைய ஃபுட்டுக்காக வந்து லைக்கன்ஸ தான் வந்து சார்ந்திருக்கு. அப்ப லைக்கன்ஸ் அப்டின்றது ஃபாடரா வந்து யூஸ் பண்ணலாம். வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமலுக்குலாம் ஃபுட்டா வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா மெடிசினல் யூஸ். லைக்கன்ஸ வந்து மெடிசினலாவும் வந்து யூஸ் ஆகுது. சம் லைக்கன் யூஸ்ட் இன் ட்ரெடிஷனல் மெடிசின் ஃபார் ட்ரீட் ஃபீவர், ஜாண்டிஸ், ஸ்கின் டிசீஸ், எபிலிப்சி. இந்த மாரி நெறைய டிசீஸ்க்கு வந்து ட்ரெடிஷனலாவே லைக்கன்ஸ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து. அதுல ஒரு சில முக்கியமான லைக்கன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எ மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சிட்ரேரியா ஐலேண்டிகா யூஸ்ட் அஸ் லக்ஸேட்டிவ். லக்ஸேட்டிவ் அப்படின்றது என்னன்னா, இந்த லூஸ் மோஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரக் வந்து சிட்ரேரியா ஐலேண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்குறாங்க. அடுத்து புரோட்டோலோசெஸ்ட்ரினிக் ஆசிட் அப்டெய்ன் ஃப்ரம் செலக்டட் லைக்கன் இஸ் யுட்டிலைஸ்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டி கேன்சர் மெடிகேஷன். அதாவது கேன்சருக்கு ஒரு சில மெடிசின்ஸ் வந்து சம் லைக்கன்ஸ்ல இருந்து எடுக்குறாங்க. குறிப்பா வந்து இந்த செஸ்ட்ரினிக் ஆசிட். இந்த புரோட்டோலோசெஸ்ட்ரினிக் ஆசிட் அப்படின்றது ஆன்டி கேன்சர் மெடிடேஷனா வந்து யூஸ் பண்றாங்க. கேன்சருக்கு மெடிசினா வந்து யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒரு சில செலக்டடான லைக்கன்ஸ்ல இருந்து தான் வந்து பிரிச்சு எடுக்குறாங்க. அடுத்து ரோசெல்லா மான்டக்னே இஸ் யூஸ்டு டூ ட்ரீட் ஆன்ஜினா. ஆன்ஜினா அப்படின்றது செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த பிளாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள். ஆன்ஜினாவுக்கு வந்து ரோசெல்லா மான்டக்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைக்கன வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே மெடிசினல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில லைக்கன்ஸ். அண்ட் இந்த இடத்துல லைக்கனோட நேம் வந்து குடுத்துருக்காங்க. அது என்னென்ன மெடிசினல் யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். லாப்ரியா பல்மனேரியா அண்ட் சிட்ரேரியா ஐலேண்டிகா இதெல்லாமே என்னன்னா லைக்கனுடைய நேம். தே ஆர் யூஸ்ட் இன் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பர்ட்டிகுலர்லி டியூபர்குலோசிஸ். டிபி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த டிசீஸ்க்கு வந்து மெயினா இங்க இருக்கக்கூடிய இந்த லைக்கன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து அஸ்னியா பார்பேட்டா யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஹேர் அண்ட் ஃபார் யுட்டிரைன் அலைன்மெண்ட். ஃபீமேல யுட்டிரைன் அலைன்மெண்ட்டுக்கும் ஹேர் ஸ்ட்ரென்தனிங்க்கும் வந்து அஸ்னியா பார்பேட்டாவை யூஸ் பண்றாங்க. அடுத்து ஜாந்தோரியா பாரிட்டினா. இந்த ஜாந்தோரியா பாரிட்டினா அப்படின்னு சொல்றது ஒரு லைக்கன். யூஸ்டு ஃபார் ஜாண்டிஸ். மஞ்சள் காமாலைக்கு இது வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பெல்டிகரா கேனினா. இந்த பெல்டிகரா கேனினா அப்படின்றது காமனா டாக் லைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹைக்ரோஃபோபியா. டாக் கடிச்சு நெறைய பேர் வந்து இந்த நீர் வெறுப்பு தன்மை இருக்கும் இல்லையா? ஹைட்ரோஃபோபியா. அதுக்கு வந்து இந்த பெல்டிகரா கேனினா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன்ல இருந்து சம் ட்ரக்ஸ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்மெலியா சாக்ஸாட்டிலிஸ். இந்த ஃபார்மிலியா சாக்ஸாட்டிலிஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து எபிலிப்சிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வலிப்பு மாதிரியான நோய்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எர்வினியா, கிளாடோனியா, பாக்ஸெல்லா இதெல்லாமே என்னன்னா ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில லைக்கன்ஸ். அப்ப மெடிசினலாவும் நெறைய லைக்கன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இங்க வந்து நான் குடுத்துருக்கேன். அடுத்து இன்னொரு சில லைக்கனுடைய யூசஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியிலயும் வந்து லைக்கன்ஸ நெறைய பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. வேரியஸ் டைப் ஆஃப் லைக்கன்ஸ் யூஸ்ட் அக்ராஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். டிஃபரண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த லைக்கன்ஸ யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் எது எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆர்கில் எ ப்ளூ டை டிரைவ்டு ஃப்ரம் ரோசெல்லா அண்ட் லெக்கனோரா யூஸ்டு ஃபார் டையிங் உல்லன் ப்ராடக்ட் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஆர்கில் அப்படின்றது என்னன்னா ஒரு டை. இந்த டை எதுக்கு யூஸ் பண்றாங்க? உல்லன் ப்ராடக்ட் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து கலரிங்காக வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்ததா லிட்மஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு டை தான். Litmus, another widely used dye in chemical laboratories, serve as an acid-base indicator, is obtained from Rosella montagni. ஸோ இந்த லிட்மஸ் அப்படின்றது கெமிக்கல் லேபார்ட்டரிஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க. நம்ம இந்த ஆசிட் பேஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம்ல பேப்பர், லிட்மஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து இந்த லிட்மஸ் டைல இருந்து தான் வந்து எடுத்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரோசெல்லா மான்டக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அடுத்து லைக்கன் சச்சஸ் லபரேரியா பல்மனேரியா ஆர் யூஸ்ட் இன் ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி. பீர் மேக்கிங்க்கு வந்து
இந்த லபாரியா பல்மோனரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன் ரஷ்யா, ஸ்வீடன், த அஸ்னியா ஃப்ளோரிடா, கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா, ரெமலினா ஃபாக்சியானா are used in alcohol production due to their high content of lignin, a carbohydrate. லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான கார்போஹைட்ரேட். இங்கே இருக்கக்கூடிய இந்த லைக்கனில் இது அதிகமாக இருக்கிறதால இந்த லைக்கன்ஸை எடுத்து ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யா, ஸ்வீடனில். ஓகேங்களா. அடுத்து லெக்கனோரா எஸ்குலண்டா ஃபவுண்ட் இன் லைம்ஸ்டோன் டெசர்ட் ப்ரொடியூஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல். இது வந்து ஒரு மினரல். இந்த மினரலுக்காக வந்து லெக்கனோரா எஸ்குலண்டாவிலேருந்து எடுக்கிறாங்க. இந்த மினரல்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக எர்வினியா, ராமலினா அண்ட் சூடோர்னியா ஆர் கண்டெயின் ஃப்ராக்மெண்ட் வாலட்டைல் ஆயில்ஸ். ஒரு சில ஃப்ராக்மெண்ட்டான வாலட்டைல் ஆயில்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்பீஷீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா. இந்த ஜீனஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்து இருக்கலாம். எர்வினியா, ராமலியா, சூடோர்னியா இந்த மாதிரியான லைக்கன்ஸ்லேருந்து ஃப்ராக்னெண்ட்டாக வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு சில வாலட்டைல் கேஸ் ஆகக்கூடிய ஒரு சில ஆயில்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. which are used to cosmetic products, perfumes, incense material. வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரோமேட்டிக் மெட்டீரியல் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் லெபார்டரிஸ்க்கு, ப்ரூவிங் இண்டஸ்ட்ரி, ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் மினரல்ஸ்க்காக, காஸ்மெட்டிக், பர்ஃப்யூம், இன்சென்ஸ் மெட்டீரியல் இது எல்லாத்துக்குமே லைக்கன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். அடுத்து பைனியர் காலனைசர். பைனியர் காலனைசர் அப்படின்றது என்னென்னா ஒரு இடத்துல ஒரு வெஜிடேஷன் உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா லைக்கன்ஸ் தான் வந்து காரணம். அதனால தான் அவங்கள பைனியர் காலனைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. லைக்கன்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் பைனியர்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வெஜிடேஷன் ஆன் பேர் ராக்கி சர்ஃபேஸ். ஒரு இடம் வந்து கல்லாக இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே வருஷம் முழுக்க கல்லாகவே இருக்க போகிறது கிடையாது. ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு காடாக வந்து மாறி இருக்கும். அப்படின்னா என்ன, அந்த கல்லாக இருந்த இடத்துல வந்து ஒரு வெஜிடேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு. அதுக்கு யார் காரணம் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் தான் வந்து காரணம். எப்படின்றத பார்க்கலாம். தே ஆர் இனிஷியல் ஆர்கானிசம் டு காலனைஸ் த பேரன் ராக்கி ஏரியா. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கல் மேலே இந்த லைக்கன்ஸ் தான் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. இது வந்து சம் என்சைம்ஸை வந்து செக்ரேட் பண்ணி அந்த ராக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசால்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதனால் அங்கே வந்து ஒரு சின்ன செடி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மற்ற செடி பெருசு பெருசாக வந்து டோட்டலாக அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பேரன் ஏரியாவில், ஒரு ராக்கி ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறைகளை அரித்து மண்ணை உருவாக்கி அங்கே மற்ற பிளான்ஸ் வர வச்சு ஒரு பெரிய காடு வர்றதுக்கு வந்து லைக்கன் தான் வந்து காரணம். த்ரூஅவுட் தர் growth, lichen contribute to disintegration of rock biological weathering by producing acids such as oxalic and carbonic acid. லைக்கன் என்ன பண்ணுது, ஆக்சாலிக், கார்போனிக் ஆசிட்லாம் உருவாக்கி வெதரிங் பண்ணுது. பயாலஜிக்கல் வெதரிங் அப்படின்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லுகளை அரித்து மண் உருவாக்குறதுக்கு வந்து இது உதவி செய்யுது. they play important role in nature by facilitating soil formation. சாயில் ஃபார்மேஷனுக்கு இந்த லைக்கன் தான் வந்து காரணம். the process is known as pyrogenesis. pyrogenesis அப்படின்றது சாயில் ஃபார்மேஷன். அந்த ப்ராசஸை pyrogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான காரணம் யார் அப்படின்னா இந்த லைக்கன் தான் காரணம். ஒரு பேரன் ராக்கி ஏரியாவில் முதல்ல லைக்கன் க்ரோ ஆகுது. இந்த லைக்கன் வந்து ஆக்சாலிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட்டை உருவாக்குது. இதனால் அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிக்கப்படுது. அந்த இடத்துல வந்து மண் வந்து உருவாகுது. மற்ற லிவிங் ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து அந்த இடத்துல ஒரு பெரிய காடாக வந்து உருவாகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து காலனைசர் உருவான ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா லைக்கன் தான். அதனால தான் இதை பைனியர் காலனைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தபடியாக ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பெனிஃபிஷியலாக மட்டும் இல்லாமல் லைக்கன் சோர்ஸில் ஹார்ம்ஃபுல்லான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லைக்கன் தட் க்ரோ ஆன் யங் ஃப்ரூட் ட்ரீஸ் அண்ட் சாண்டல்வுட் ட்ரீ கேன் ஹார்ம்ஃபுல் டு த பிளான்ட். இப்போ ஒரு யங்கான ஒரு ஃப்ரூட் ட்ரீ ஒரு சில இடத்துல கல்டிவேஷன் பண்ணுவாங்க. இல்லை சாண்டல்வுட் ட்ரீ ரொம்ப சின்ன சின்ன ட்ரீயாக இருக்குன்னா அந்த இடத்துல லைக்கன் வருது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து அது டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து அஸ்னியா பார்பேட்டா கேன் ட்ரை அவுட் அண்ட் கேட்ச் ஃபயர் ஈஸிலி டியூரிங் ஹாட் சீசன் விச் கேன் லீட் டு ஃபாரஸ்ட் ஃபயர். இந்த அஸ்னியா பார்பேட்டா அப்படின்றதெல்லாம் ரொம்ப வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். காட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியாக ஃபயர் வந்து அந்த காடே அழிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக வந்து இருக்குது. அப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது ஈஸியாக ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான லைக்கன்ஸ் கூட வந்து காரணமாக இருக்கலாம். அடுத்து கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா அண்ட் சிட்டரேரியா ஐலாண்டிகா கேன் அக்குமுலேட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஸ்ட்ரோமியம் அண்ட் சீசியம் ஃப்ரம் நியூக்ளியர் ஃபாலோட் which may enter the food chain leading to accumulation in human tissue. இந்த கிளாடோனியா ராஞ்சிஃபெரினா அண்ட் செட்டரேரியா ஐலாண்டிகா அப்படின்ற லைக்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா
ஒரு நியூக்ளியர் பிளேஸ்ல இருந்து நிறைய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ராண்டியம், சீசியம் இந்த எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இது எல்லாத்தையுமே வந்து பேசிவாக வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸோ இதை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமலுக்கு வந்து போகும். அந்த அனிமலை நம்ம சாப்பிட்றதால நமக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நம்ம உடம்புக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹியூமனோடைய ஃபுட் செயினுக்கு வந்து இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை மேபி இந்த லைக்கன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. லைக்கன் கேன் காஸ் சம் டேமேஜ் டு பில்டிங்ஸ் அண்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். லைக்கன் என்ன பண்ணுது, ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு மேன்மேடாக உருவாக்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் கிராஜுவல் அண்ட் டஸ் நாட் போஸ் அன் இமிடியட் த்ரெட் டு த சப்ஸ்ட்ரேட். உடனே அதனால் பிரச்சனை வராது. பட் இது நாளடைவில் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு வந்து அந்த பில்டிங்கை கூட வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. ரொம்ப காலமாக ஒரு கிராஜுவலான ஒரு ப்ராசஸ். இதனால் வந்து ஒரு பில்டிங்கோ இல்லை ஹியூமனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுவோ வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே லைக்கனுடைய ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ். அப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன்ஸ் அப்படின்னு வரும்போது அதோடைய யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. அப்போ இந்த சாப்டருக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.